Hello everyone, welcome to Mass Tutor. Exercise 2.5 la 11th sum. The sum of three consecutive terms that are in AP is 27 and the product is 288. Find the three terms. Three consecutive terms ஒரு AP இருக்கு. அதில் first three consecutive, அதாவது three consecutive terms எடுக்கிறாங்க. அதோடைய sum வந்து 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The sum of three consecutive terms that are in AP is 27. Okay. Their product is 288. 3 consecutive term, அதோட sum 27, அதோட product 288. ஸோ அது கொடுத்துட்டு அந்த 3 terms என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரி, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த 3 consecutive terms வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகே, புக்கில் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அந்த 3 consecutive terms அப்படின்னா என்னவா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். Let the 3 consecutive terms of an APB என்னவா எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா A minus D A plus D அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? The three consecutive terms of an APB A minus D A plus D. given வந்து என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா sum and product அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு sum எடுத்துக்கலாம். given sum is equal to 27, product is equal to 288. sum பண்ணலாமா? 3 terms sum பண்ணுறோம். A minus D plus A plus A plus D is equal to 27. So minus D plus D cancel ஆயிருமா? A plus A 3A is equal to 27. இதில் வந்து A வேணும் அப்படின்னா A ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? 3 into ஒரு நம்பர் is equal to 27. அப்போ 3 வந்து எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 27 வரும்னு பார்த்தீங்கன்னா 9. 3 9s are 27. அப்போ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 9 தான் இருக்கும். இல்லைன்னா 27/3 3 ரைட் சைட் சென்ட் பண்ணால் டிவைட் ஆகும். ஸோ 27/3 we get 9 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டு வகையில் எப்படினாலும் நம்ம பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் 288 கொடுத்துருந்தாங்களே, அப்போ அந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாம். A minus D A plus D. A minus D into A plus D is equal to 288. A அப்படியே வச்சுட்டு A minus D into A plus D இந்த மாதிரி ஆர்டரில் ரீட் பண்ணிக்கலாம். is equal to 288. சரி, இப்போது A minus D into A plus D இது பார்க்குறதுக்கு A minus B into A plus B அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அப்போ எப்படி ரைட் பண்ணலாம்? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணால் A ஸ்கொயர் மைனஸ் D ஸ்கொயர் is equal to 288 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் ஏவோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சது? 9 கிடைச்சது இல்லையா? அந்த 9 இந்த ஏவில் வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும்? 9, that is A into A square minus D square is equal to 288. இதில் ஏக்கு பதிலாக 9 வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ 9 into A ஸ்கொயருக்கு 9 ஸ்கொயர் minus D square is equal to 288. So 9 right side send பண்ணலாம். Before that 9 square 81 minus D square. இந்த term அப்படியே வச்சுக்கிட்டோம். 9 right side பண்ண என்ன ஆகும்? டிவைட் ஆகும். So we get 288/9. 9 cancel பண்ணலாமா? 1 is 9. 3 9s are 27. Balance 1. 18 ஆயிரும். 2 9s are 18. So 81 minus D square is equal to 32 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து D ஸ்கொயர் D தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ டியை மட்டும் மைனஸ் D ஸ்கொயர் ரைட் சைட் சென்ட் பண்ணால் ப்ளஸ் D ஸ்கொயர் ஆயிருமா? மைனஸ் D ஸ்கொயர் ரைட் சைட் சென்ட் பண்ணால் ப்ளஸ் D ஸ்கொயர் ஆயிரும். ஓகே, ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் 81 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஆர்ஹெச்எஸில் இப்படி ப்ளஸ் 32 எல்ஹெச்சில் வந்துச்சுன்னா மைனஸ் 32 ஆயிரும். ஸோ அப்போ 81 minus 32 என்ன கிடைக்கும் நமக்கு? 49 which is equal to D ஸ்கொயர். ஸோ D ஸ்கொயர் is equal to 49. இப்போ இதில் வந்து D வேணும் அப்படின்னா root of 49 எடுக்கலாமா? ஸோ we get D is equal to plus or minus 7. ஓகே, இப்போ Dக்கு வந்து 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. A வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இல்லையா? ஸோ A is equal to 9, D is equal to plus or minus 7. ஓகே, now when A is equal to 9, D is equal to plus 7. ஓகே, the 3 terms are, அப்போ அந்த 3 terms என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.
அதாவது a minus d, a plus d இந்த 3 terms என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏவுக்கு வந்து 9, மைனஸ்க்கு மைனஸ், டிக்கு 7, ஏவுக்கு 9, a plus dக்கு 9 plus 7. We get 9 minus 7, 2, 9, 9 plus 7, 16. ஓகே, அந்த 3 terms வந்து 2, 9, 16 அப்படின்னு கிடைச்சிருக்கு. When a is equal to 9, d is equal to minus 7 அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த 3 terms என்னவா இருக்கும்? The 3 terms are அதே சேம் தான், a minus d, a plus d. இதில் ஏவுக்கு வந்து 9 சப்ஸ்டிட் பண்ணலாம். 9 மைனஸ்க்கு மைனஸ், டியோட வேல்யூ minus 7. ஸோ we should use bracket. ஸோ minus 7 ஏவுக்கு 9, ஏவுக்கு 9 plus d plus டியோட வேல்யூ என்னது minus 7. ஸோ we get 9 minus of minus 7 plus 7 ஆயிரும். 9 plus into minus 7 minus 7, அதாவது 9 minus 7 2 அப்படின்னு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ 16, 9, 2, 9 plus 7 16. ஸோ a 9 d plus 7 இருந்துச்சுன்னா 2, 9, 16 கிடைச்சிருக்கு. a 9 d minus 7 இருந்துச்சு அப்படின்னா 16, 9, 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து என்ன எடுத்துக்கலாம்? 2, 9, 16 தான். ஸோ ஒரு ஆர்டர் எழுதும் பொழுது. சரிங்களா? Therefore the 3 consecutive terms are 2, 9, 16 or 16, 9, 2. That's all.